ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்களானது ஏற்பட போகுது. அந்த ஒரு மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானதாக இருக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளாக பார்த்தீங்கன்னா இருக்க போகின்றதா அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை தனுசு ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆவது வழக்கம். இந்த கிரகங்களினுடைய மாற்றமானது 12 ராசிகளிலும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கோம். தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு பிறகு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய், சூரியன், சுக்கிரன் ஆகியோர் இருக்கின்றனர். அதனால் நீங்கள் எந்தவித ஒரு பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு தான் சொல்லணும். 3ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல கிரகங்கள் மறைய போகின்றனர். இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத மனச்சிதைவு, குழப்பங்கள், மன அழுத்தங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. 6க்கு உரிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகின்றார். மனைவியால் மகிழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. சகோதரர்களால் நல்ல ஒரு விஷயங்களானது உண்டாகும். நகை, தொழில், பங்குச்சந்தை, அதே கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்பவர்கள், இந்த மாதிரி வேலையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல லாபத்தை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். வருமானங்களும் பார்த்தீங்கன்னா நன்றாகவே இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களானது உண்டாகும். 7-10க்கு உடைய புதன் பகவான் 3இல் மறைய போகிறார். முயற்சி ஸ்தானத்தில் புதன் வரும்போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். 9க்கு உடைய சூரிய பகவான் பாக்கியாதிபதி 3இல் மறைவதனால அப்பாவினுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அரசியலில் இருப்பவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அரசியல், சங்கங்கள், அமைப்பு, தொண்டு நிறுவனங்கள் போன்றவற்றில் இருப்பவர்கள் பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது. நீங்கள் ஒரு அர்த்தத்தில் பேசியதற்கு தவறான அர்த்தங்கள் மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படும். இதனால் மன்னிப்புகள் கேட்கக்கூடிய சூழலானது ஏற்படுங்க. 9க்குடைய சூரிய பகவான் மறையும் போது புகழ், தலைமை பண்பு போன்றவை உங்களுக்கு போகக்கூடிய சூழலானது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 5க்குரிய செவ்வாயும் 3ஆம் இடத்தில் மறைய போகின்றார். அதனால் ஆடம்பர உயர்தர உடைகள் தயாரிப்பாளர்கள், தைப்பவர்கள், நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா செய்பவர்கள், பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இந்த ஒரு காலகட்டங்கள் மௌனத்துடன் கடந்து செல்வது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா கடந்து செல்வது உங்களுக்கு நல்லது. இந்த ஒரு காலகட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் அற்புதமாக கொட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் சொல்லலாம். மேலுமே போலீஸ், பஞ்சாயத்து, கோர்ட், பழைய நிறுவனத்தினரை பார்த்தீங்கன்னா பார்த்து முக்கிய விஷயங்களை பேசுவது போன்றவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. பிரச்சனைகளில் இறங்காமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. பணவரவானது நன்றாகவே இருக்குங்க. ஏற்றங்கள் தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். தனுசு ராசி நேயர்கள் தங்களுடைய தொழில் வாழ்க்கையில் புதிய முயற்சிகள் பல செய்வார்கள். அதேபோல் தொழில் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே புதிய முயற்சிகள் பல செய்வார்கள். தங்களுடைய தனித்திறமைகளை பார்த்தீங்கன்னா வளர்த்து கொள்ளக்கூடிய முயற்சியில் பயணங்கள் பல செய்யலாம். அதேபோல் எதிர்பார்த்த திருப்பங்களை கொண்டு வருவீர்கள். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளானது பிறக்கக்கூடிய ஒரு காலமாகவும் தாங்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த சிந்தனைகள் வழியே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியை காணலாம். காதல் வாழ்க்கையை குறித்து பேசுகையில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும். உங்களுடைய காதல் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க. இருவரும் ஒன்றாக இணைந்து பயணங்கள் பல மேற்கொள்வீர்கள். இந்த பயணங்களின் போது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வை காணலாம். அதேபோல் உங்களுடைய காதல் துணையினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க. காதல் துணை இன்றி பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்கக்கூடிய தனுசு ராசி ஆண்கள் தங்களுடைய பயணத்திற்கு இடையே புதியவர்கள் சிலரை சந்திப்பீர்கள். அவர்களுடன் தொடங்கக்கூடிய நட்புறவு விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் உறவாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுதுங்க. நம்பிக்கையுடன் இருங்கள். திருமணம் முடிந்தவர்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படலாம்.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டமானதாக வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதேபோல் தடைபட்டு நின்ற வேலைகள் எல்லாமே ஒரு முடிவிற்கு வரும். மனதில் ஒரு தெளிவானது ஏற்படுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும். கணவன் மனைவிக்குள் இணக்கங்களானது உண்டாகுங்க. பூர்வ புண்ணிய அதிபதி செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால பணப்புழக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. தைரியமாக செயல்படக்கூடிய நிலைகளானது உங்களுக்கு உண்டாகும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய மேற்கொண்ட முயற்சியானது வெற்றியாகுங்க. எதிர்காலத்தை மனதில் வைத்து நீங்கள் செயல்படலாம். அதேபோல் வார்த்தைகளில் வேகங்களும் உறுதியும் இருக்கும். உங்கள் புத்திசாலித்தனத்தால நினைத்தவற்றை வந்து பார்த்தீங்கன்னா சாதித்த ஆதாயத்தை நீங்கள் காணலாம். அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு ஆதாயத்தை காணலாங்க. வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சியானது வெற்றியை கொடுக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடைகளானது விலகி முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. பொருளாதார நிலைகளானது உயரும். பணியாளர்களுக்குமே வேலையில் இருந்த அழுத்தங்களானது குறைந்து காணப்படும். மேலதிகாரியினுடைய ஆதரவும் இப்பொழுது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். தொழில் நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு புதிய முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயத்தை கொடுக்குங்க. அதேபோல் தேவையான அளவிற்கு வருமானங்களானது வந்து கொண்டே இருக்கும். ராசிநாதனினுடைய சஞ்சார நிலையினால பாதிப்புகளானது விலகுங்க. எதிர்பார்ப்புகளானது இப்பொழுது பூர்த்தியாகும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடியானது நீங்கும். விற்பனையில் எதிர்பார்த்த பணமானது கிடைக்குங்க. அதேபோல் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறையானது தேவைப்படும். வந்து பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபாதிபதி சுக்கிரன் இந்த ஒரு காலகட்டத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வருமானங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடியானது விலகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும். பொன் பொருளானது சேருங்க. வீட்டிற்காக நவீன பொருட்களை நீங்கள் வாங்கலாம். அதேபோல் சிலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனத்தையும் வாங்கலாம். வியாபாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையில் இருந்த மந்த நிலைகளானது மாறுங்க. எதிர்பார்த்த ஆதாயங்களானது கிடைக்கும். தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சியும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்வீர்கள். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது இப்பொழுது கிடைக்குங்க. வருமானங்களும் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சியானது சாதகமாகும் அப்படின்னு தான் சொல்லணும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்களானது விலகும். எதிர்பார்த்த இடமாற்றங்களானது கிடைக்குங்க. விவசாயிகளுக்கு நன்மையான ஒரு மாதமாக இப்பொழுது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த வருமானமும் வந்து பார்த்தீங்கன்னா வர செய்யும். அதேபோல் வயதானவர்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். சகாயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் எடுக்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகுங்க. நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடந்தேறும். உங்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா தைரியங்களும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் உங்களுடைய வாழ்வை வளமாக்குவார்கள். அதேபோல் எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியாக்குவார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரை தடைபட்டு இருந்த வேலைகளை நடத்தி வைப்பார்கள். பணியாளர்களினுடைய பிரச்சனைகள் சங்கடங்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது முடிவிற்கு வரப்போகிறது. அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்து காணப்படும். தலைமையினுடைய பார்வையும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க. சிலருக்கு தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடுவதற்கும் வாய்ப்புகள் வரக்கூடும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பதனால வார்த்தைகளில் வேகங்களானது இருக்குங்க. அதனால சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பேசுவது நல்லது. அதேபோல் இந்த ஒரு கால சூழ்நிலையானது உங்களுடைய தொழில்காரகன் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதனால திட்டமிட்டு இருந்த வேலைகளை நீங்கள் நடத்தி ஆதாயத்தை காணலாம். உங்களுடைய செயல்களுக்கு உறவினர்கள் ஆதரவாக வந்து இருப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பயந்து வாழ்ந்த நிலைகளானது இப்பொழுது மாறி தைரியமாக வாழக்கூடிய ஒரு நிலைகளானது ஏற்படுங்க. அதேபோல் சப்தமஸ்தானத்தில் வக்ரமாக சஞ்சரித்து வரக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குருவால உங்களுடைய செல்வாக்கானது உயர்ந்து மற்றவர்களுடைய எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவமாக வாழ நிலைகளானது உருவாகும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் அவசரப்பட்டு சில வேலைகளில் ஈடுபட்டு சங்கடங்களுக்கு ஆளாகவும் வாய்ப்புகள் உள்ளது. அதனால இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். குடும்பம், தொழில், உத்தியோகம் என்பவற்றில் ஏற்பட்ட பாதிப்புகள், பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது இப்பொழுது பூர்த்தியாகுங்க. விவசாயிகளினுடைய விளைச்சலில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்தை செலுத்துவது நன்மையை கொடுக்கும்.
மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கொள்வதுடன் ஆசிரியர்கள் ஆலோசனையும் ஏற்பது ரொம்ப அவசியமானது. சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவார்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு இந்த காலங்களானது பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.